அவ சொன்னதெல்லாம் உண்மைதானா? ஆமா. என்னம்மா இது? ஏன் இப்படி கத்துற? என் வாழ்க்கையே பாழாக்கிட்டீங்களே தாத்தா. மாணிக்கம், என்னப்பா இது? ஒரு குழந்தைக்கு தகுப்பறாக தகுதி இல்லாத இந்த என்ன கட்டி வச்சிட்டீங்க. ஐயா ஐயா, எதுக்காக அந்த புள்ளை அடிக்கிறீங்க? என்ன வார்த்தை சொன்னா? அவளா சொல்லலையா? டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டே அதான். போற இந்த மாதிரி எத்தனை ஒரு ரிப்போர்ட் பொய்யா போறத நான் பார்த்திருக்கிறேன். ஐயா, ஒரு டாக்டர் இல்ல, 4 டாக்டர் எங்க 2 பேரையும் டெஸ்ட் பண்ணி கொடுத்த ரிப்போர்ட் அது. டேய், இந்த சங்கதிக்கு டெஸ்ட் என்னடா? உன் மூஞ்சிய பார்த்து என்னால சொல்ல முடியும் நீ ஆம்பளை சிங்கம், உன்னால அப்பாவாக முடியும்? எங்க அவ? இந்தா நிக்குதே, இத வேணா சொல்லு. தாயாகிற பாக்கியம் இல்லைன்னு அதான் நான் நம்புறேன். ஐயா, இத மட்டும் எப்படி நம்புறீங்க? உங்ககிட்ட பழகிறாளே அந்த லட்சணத்தை வச்சுதான். கணவனை தெய்வமா நினைக்க வேண்டாம், ஒரு மனிதரா நினைச்சு மனைவிக்கு உண்டான அன்பையும் பாசத்தையும் செலுத்தினா உன் உடம்புல உண்டாகிற வேர்வை துளி இவ மேல பட்டா போதும், தாய் ஆயிடுவா. அத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பேய அலைஞ்சா தாயாக முடியுமா? உங்க சதி திட்டத்தை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்ட? என்ன தாயாக்க முடியாத ஒருத்தருக்கு கட்டி வச்சு நீ குழந்தை பெற்றுட்டா தாண்டி சொத்து நீ எழுதி வச்சது நிரந்தரமா எனக்கு ஒண்ணும் இல்லாம பண்ணி நடுத்தரவுல நிக்க வைக்கிறதுதான். நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க, என்ன நாசமாக்கிட்டீங்க, என் வாழ்க்கையை பாழாக்கிட்டீங்க. இதை நான் இருக்க மாட்டேன், இருக்க மாட்டேன், இருக்கவே மாட்டேன். வீட்டை விட்டு போன பிரியாமாவ 2 நாளா காணோம். இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியல. உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சொல்லி அனுப்புங்க சார். தேங்க்யூ சார். ஏதாவது தகவல் கிடைச்சா? தம்பி, பிரியாமாவுக்கு தெரிஞ்ச அத்தனை ஸ்நேகிதிய வீட்லயும் தேடி பார்த்துட்டோம். பிரியாமா அந்த பக்கமும் வரலையா, அது போனது பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆமா சார். கேட்டியாப்பா? வீட்டுலதான் சொல்லிக்காம போனான்னா அவளுக்கு தெரிஞ்ச ஸ்நேகிதிகளுக்கும் தெரியாம போயிருக்கிறான். இதுல இருந்து அவ ஓடி போன நோக்கம் என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்கணுமே. ஏன்னா நீதான் வக்கீலாச்சே. ஐயா, ஒரு பொண்ணு ஓடுனதுக்கு காரணத்தை அவ புருஷன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எந்த வக்கீலும் புரிஞ்சுக்க முடியாது. அதே நேரத்துல இப்ப நீங்க இதை எந்த நோக்கத்துல சொல்ல வரீங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். வேணா மல்லாக்க படுத்துக்கிட்டு நீங்க எச்சல துப்புனீங்க, அது நம்ம மார் மேலதான் விழும். நிறுத்தடே வக்கீலே, நான் எழுதின உயிரை நீ படிச்சு பாத்தீங்கன்னா அவ எந்த நோக்கத்துல ஓடி போயிருக்கான்னு உனக்கே தெரியும். அது என்னன்னா, அட வக்கீல் சார், அவர் தான் புத்தி பதிலிச்சு போய் பெடாத்திக்கிட்டு தானே நீங்களும் வளவளன்னு பேசிக்கிட்டு என்னமா? யோ வக்கீலே, இதோ வந்துட்டேன். இன்னும் 10 நாள்ல பிரியா திரும்பி வந்தா தப்பிச்சா, இல்ல 11வது நாள் இந்த பயலுக்கு வேற ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து நான் கட்டி வைக்கத்தான் போறேன். வக்கீல் சார், அப்படி ஒரு சூழ்நிலை உருவானா இவர் சொல்ற பொண்ணுகளத்துல நான் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி என் பணத்துக்கு இவர் பாட கட்ட வேண்டிய சூழ்நிலையை நான் உருவாக்கிடுவேன். ஜாக்கிரதை. இது பாருங்க, ரஞ்சிதா ரொம்ப கொடுத்து வச்சவ. உங்களை மாதிரி நல்ல மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மெட்ராஸ் போன மறந்துடாதடி. சொல்ல மறந்துட்டேன், என் கூட பிறந்தவ பேரு பிரியா, அவளும் மெட்ராஸ்ல தான் இருக்கா. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, டைம் ஆச்சு, நீங்க கிளம்புங்க. போன உடனே போன் பண்ணடி, மறந்துடாத என்ன? பாய். பிரியா, பிரியா. வணக்கம் சார். நமஸ்காரம். நான் சந்தேகப்பட்டு சரியா போச்சு. மெட்ராஸ் போயிருந்தேன், நீ வீட்டுல கோச்சுக்கிட்டு சொல்லாம போயிட்டேன்னு கேள்விப்பட்ட உடனே வேற உங்க அம்மா அப்பாக்கு சிங்கப்பூர் தான் போயிருப்பேன்னு நினைச்சேன். அது கரெக்டா போச்சு. ஆமா, இந்த பிளைட்ல வந்தியா? இத பாருமா, என்னதான் குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை ஏற்பட்டு இருந்தாலும் இப்படி சொல்லாம வரலாமா? பிரியா, 10 நாளைக்குள்ள ஒரு வீட்டுக்கு திரும்பல என்ன, உன் வீட்டுக்காரனுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அவங்க தாத்தா சொல்லிவிட்டார். நீங்க போங்க, நான் உடனே கிளம்பிடுறேன். கிளம்பு. பிரியா,
ஆயிரம் தான் நடந்திருந்தாலும் நீ வீட்டை விட்டு வந்தது தப்பு. இத பாரு, நீ சொல்றது எல்லாத்தையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் சொல்றதையும் கொஞ்சம் கேக்குறியா? நீ அடங்கி ஒடுங்கி அவர் மனம் போல வாழ்க்கை நடத்தினா போக போக நீயே புரிஞ்சுக்குவ. புறப்பட்டு போ. நோ, நான் அந்த திசையை கூட திரும்பி பார்க்க மாட்டேன். சரி, இப்ப எந்த நோக்கத்துல இங்க வந்திருக்க? எனக்கு சேர வேண்டிய சொத்து போறா தாத்தா அந்த ஆள் பேர்ல எழுதி வச்சுட்டாரு. அம்மாவும் சொத்துக்காக தானே தாத்தா மேல கேஸ் போட்டிருக்காங்க. ஆமா, நான் இங்கேயே தங்கி இருந்து அந்த கேஸ் ஸ்ட்ராங்கா நடத்தி சொத்து புறா என் வசப்படுத்திக்கிட்டு அந்த கிழவனையும் கிரிமினலையும் நடுத்தெருவுல நிக்க வச்சு அதுக்கப்புறம் அம்மாவோட நான் ஜாலியா இருக்க போறேன். அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்காம பேசுறியே. நீ சொத்து அடையறதுக்கு முன்னாடி அம்மா நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் அழிச்சிருவாங்க. உடனே திரும்பி போயிடு. இதை தவிர வேற ஏதாவது சொல்லு. பிரியா, நீ 10 நாளுக்குள்ள வீட்டுக்கு போய் சேரலன்னா உன் வீட்டுக்காரருக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிருவாரான் தாத்தா. இப்படி எல்லாம் மிரட்டினா நான் உடனே திரும்பி போயிடுவேனா? Never. வாழ்க்கையில பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுமே தவிர வாழ்க்கையே வேணான்னு முடிவு பண்ணக்கூடாது. பிரச்சனை எனக்கு வாழ்க்கையா வந்துருச்சு. என்னுடைய நிலைமை உனக்கு ஒரு 10 நாளைக்கு. One day, only 24 hours. இந்த வீட்டுல இருந்தேன்னா என் நிலைமைய நீயே புரிஞ்சுக்குவ. என்னாலையும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அம்மாவோட நீ இங்க இருக்க போற நாட்கள்ல எந்த வாழ்க்கையை நீ வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்தியோ பின்னாடி அதுவே உனக்கு தெய்வீகமா படும். அதுக்கப்புறம் நீயே விரும்பினாலும் அந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்காம போயிடும். அதனாலதான் சொல்றேன், திரும்பி போயிடு. மறுபடியும் அந்த ஆளோட தான் வாழணும்னு ஒரு நிலைமை வந்தா நான் உயிரோட இருக்க மாட்டேன். நம்ம மனசு உணர்ச்சி வசப்பட்டிருக்கிற நேரத்துல நாம எடுக்கிற எந்த முடிவும் சரியா வராது. உன் இடத்துக்கு இன்னொருத்தி வரத்தை தடுக்கணும். நீ மறுபடியும் அவரோட வாழணும்னு வரும்போது உன்னை அவரோட சேர்த்து வைக்கணும். இந்த 2 காரியத்தையும் சாதிக்கிறதுக்காக கொஞ்ச நாளைக்கு பிரியாங்கிற பேர்ல நான் மெட்ராஸ்க்கு போறேன். அது வரைக்கும் சாரதாங்கிற பேர்ல நீங்க தாராளமா போ, வேணாம்னு சொல்லல. நான் பட்ட வேதனை நீ அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணுங்கிற. கேரி ஆன். யார் எங்க இருந்தாலும் சரி, என் சொத்து என்கிட்ட வந்து சேரணும். ஓகே? நாலு பக்கம் கோட்டை கட்டி நாகலிங்க பூவெடுத்து மம்மி. சாரதா, மை ஸ்வீட் சார். என்ன மம்மி இவ்வளவு ஓவரா? திஸ் இஸ் லைஃப். லைஃப நல்லா என்ஜாய் பண்ணணும். ஹலோ, யார் அது? மைக்க முழுங்கிட்டியா இப்படி கத்துற? ஹலோ, புரியுது. பேசுறது பெண்ணோட அப்பா தானே? இல்ல, புடலங்க வியாபாரி. புரியுதுயா. இது 4 நாள்ல நல்ல முகூர்த்தம் இருக்குன்னு ஜோசியர் சொன்னார்ல. ஜோசியரு புடுங்கினாரு. யோ, சும்மா சொல்லக்கூடாதியா. நீ கிட்டத்தட்ட எங்க முதலாளி மாதிரியே கழுத்து இருக்கிற. அவனை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் எந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்றேனோ உடனே கட்டிடுவான். மாணிக்கம், நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டான். ஐயா, இந்த ஒரு வகையில மட்டும் நீங்க கிழிக்கிற கோட்டை தாண்டறது மட்டும் இல்ல, கோடு கிழிக்கிற அந்த இடத்தையே அடியோட பேத்து எடுத்து நடுக்கடல தூக்கி எரிஞ்சிட்டு போயிருவேன். அவ உன்னையே நடுத்தரையில தூக்கி எறிஞ்சிட்டு ஓடி போட்டா? அவ ஓடலையா? நீங்களும் நானும் சேர்ந்து அவளை விரட்டி அடிச்சுட்டோம். எப்படி? ஏயா, நான் அவன் மேல ஆசைப்பட்டனா இல்ல அவ என் மேல ஆசைப்பட்டாளா? என்ன கண்டாலே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்த பொண்ண மோதிரத்தை முழுங்கி மூச்சை விட்டுருவேன் அப்படின்னு எங்களை பயமுறுத்தி பலவந்தப்படுத்தி தாலி கட்ட வச்சீங்களே, அதனால தான் போயிட்டாலும். அது முதல் காரணம். அவளுக்கே உரிமையான எல்லா சொத்துக்களையும் என் பேர்ல எழுதி வச்சீங்களே, அது 2வது காரணம். எல்லாத்தையும் விடுங்கயா. தகப்பனாகும் தகுதியை எனக்கு இல்லைன்னு எழுதின டாக்டரோட ரிப்போர்ட் 3வது காரணம். இத்தனை காரணங்களுக்காக ஓடி போனவ திரும்ப வருவான்னு நீ நினைக்கிறியா? முழு நம்பிக்கையோட சொல்றேன், என் பிரியா திரும்பவும் கண்டிப்பா இந்த வீட்டுக்கு வருவா.
வந்துடுறேன். என் பிரியா விஜய் ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம். எனக்கு தான் போன் போட சொன்னாலாம். மாணிக்கம், டாக்டர், பிரியா எங்க இருக்கா? நான் வீட்டுக்கு புறப்படுறச்சே ஒரு மாதிரியா வந்தேன். என்ன பிரியா, ஏன் டல்லா இருக்க? வீட்டுக்காரர் வரலையான்னு கேட்டேன். இன்னமும் தெரியல, லேசா தலையை சுத்துது. உடனே அவருக்கு தகவல் கொடுத்துருங்கன்னு சொன்னா. அவளை பெட்ல படுக்க வச்சுட்டு இம்மீடியட்டா நான் தான் போன் பண்ணேன். டாக்டர், அவ உடம்புக்கு ஏதாவது? பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நீங்க இம்மீடியட்டா வீட்டுக்கு அழைச்சிட்டு போடலாம். தேங்க்யூ. அம்மா, உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காருமா.